காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து காஞ்சிபுரம் மாநகர திமுக சார்பில் செவிலிமேடு, வெங்கடாபுரம், இந்திரா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் திமுகவினர் ஈடுபட்டனர். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் பலர் கிராம வீதிகளில் ஊர்வலமாக வந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள சாலையோர தள்ளுவண்டி அசைவ உணவகத்தில் இளைஞர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் வாக்கு சேகரித்தார். மேலும் உணவகத்தில் கல்தோசை போட்டு அதனை ஏலம் விடுத்தனர். அதை திமுக நிர்வாகிகள் 100, 200 என 500 வரை கேட்டு தோசையுடன் ஆட்டுக்கால் பாயா சேர்த்து 500 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். மேலும் கடையில் காத்திருந்த இளைஞர் ஒருவரிடம் சட்டமன்ற உறுப்பினர் என்ன வேண்டும் என கேட்டு ஆம்லெட் போட்டுக் கொடுத்து வாடிக்கையாளர்களுக்கு தந்து கவர்ந்து பின் திமுகவுக்கு வாக்களிக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் வேண்டுகோள் விடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் சுட்ட தோசை 500 ரூபாய்க்கு ஏலம் போனதும் அதை வாங்க நிர்வாகிகள் போட்டி போட்டதும் நகைச்சுவையாக அந்த பகுதி காணப்பட்டது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.